ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமஹ. ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் பாராயணம் பொருளுடன் சேர்ந்து கற்றுக்கொண்டு நாம் அனுபவிக்கலாம் வாருங்கள். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் தொடர்ச்சி. ஸ்லோகம் 6. அப்ரமேயோ ரிஷிகேஷ பத்மநாபோ மரப்பிரபு விஸ்வகர்மா மனுஸ்வஷ்டஸ்தவிஷ்டஸ்தவிரோ த்ருவஹ. அப்ரமேயோ ரிஷிகேஷ பத்மநாபோ மரப்பிரபு விஸ்வகர்மா மனுஸ்பஷ்டா ஸ்தவிஷ்ட ஸ்தவிரோ த்ருவஹ. இந்த 6வது ஸ்லோகத்திற்கான விளக்கம். நம் அறிவுக்கு எட்டாத பெருமைகளை உடையவன் அப்ரமேயோ. நமக்கு கண், கை, கால் முதலிய இந்திரியங்களை கொடுத்தவன் ரிஷிகேஷ. தன் தொப்புள் கொடியில் தாமரையை உடையவன் பத்மநாப. நமக்கு காற்று, மழை, ஒளி இவைகளை கொடுக்கும் தேவர்களை நடத்தி செல்லும் தலைவன் மரப்பிரபு. உலகங்களை அமைத்தவன் விஸ்வகர்மா. மனதில் எண்ணியவாறு சிருஷ்டிப்பவன் மனு. உருவமற்ற விந்துக்களுக்கு உருவத்தை கொடுக்கும் சிற்பி த்விஷ்டா. சிறியதாக தோன்றியவற்றை பெரியதாக்குபவன் ஸ்தவிஷ்ட. எக்காலத்திலும் அழியாதிருப்பவன் ஸ்தவிர. காலத்தால் மாறும் நம்மை போல் அல்லாது மாறாதிருப்பவன் த்ருவஹ. இதுவே இந்த ஸ்லோகத்திற்கான சிறிய விளக்கமாகும். இதே ஸ்லோகத்திற்கான மிக நீண்ட விளக்கமாக இப்பொழுது பார்க்கலாம். முதல் சொல்லான அப்ரமேயோ என்றால் பிரமாணங்களுக்கு எட்டாதவர், ஆதாரங்களுக்கு எட்டாதவர், நம்முடைய அறிவுக்கெட்டாத பெருமைகளை உடையவன், நம்மால் உணர முடியாதவர், விதிகள், ஒழுங்குமுறைகள் மற்றும் வரையறைகளுக்கு அப்பாற்பட்டவர். அதாவது இந்த அப்ரமேய என்ற சொல்லானது மற்ற விஷயங்களுடன் ஒப்பிட்டோ அல்லது வார்த்தைகளால் வரையறுக்கப்பட்டோ விளக்க முடியாதவர், வார்த்தைகளால் விளக்க முடியாதவர். இதை எவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம் என்றால், ஒரு விஷயத்தை நேரடியாக உணர முடியும் என்றால் அதற்கு பிரத்யக்ஷ எனப்படும். ஒரு விஷயத்தை பற்றி நம்மால் யூகிக்க முடியும் என்றால் அது அனுமானம் எனப்படும். ஒரு விஷயத்தை விவரிப்பதன் மூலமாக அந்த விஷயத்தை நாம் நினைவுக்கு கொண்டு வருவது உபமா என்று அழைக்கப்படும். இந்த பண்புகள், இந்த 3 பண்புகளுமே இல்லாதவர். எனவே அவர் அப்ரமேய, அதாவது அனுமானத்தின் மூலமும் புரிந்து கொள்ள முடியாது, வார்த்தைகளாலும் அவரை விளக்க முடியாது. அப்பேற்பட்ட உயர்ந்த யதார்த்தமான விஷ்ணு அப்ரமேய என்று அழைக்கப்படுகின்றார். இவ்வாறு அளவிட இயலாதவன், நான்முகன் உள்ளிட்ட தேவர்களின் இந்திரியங்கள் மூலமாகவும் அளவிட இயலாதவன் பகவான் விஷ்ணு. உயர்ந்த புருஷனான அந்த நாராயணனை நான்முகனும் முழுவதுமாக அறிய மாட்டான். இவ்வாறு மகாவிஷ்ணுவின் அந்த தொப்புளிலிருந்து தோன்றிய பிரம்மனுக்கு மகாவிஷ்ணுவுடைய அந்த குணங்கள், அவருடைய அந்த ஸ்வரூபம், அந்த தன்மை இவற்றை விளக்க இயலாது. அவர் எல்லோருடைய இருதயத்திலும் அந்தர்யாமியாக இருந்தபடி அனைவற்றையும் பார்த்து கொண்டே உள்ளான். ஆனால் அவனை எங்கும் யாராலும் எளிதாக அறிய இயலாது. அவன் புலன்களால் அறியப்படுவதற்கு அப்பால் உள்ளான் என்பதும் முழுவதுமாக அறிந்து கொள்வதற்கு இயலாதவன் என்பதும் விளங்குவதால் அளவிட இயலாதவன் என்பதே இதற்கான பொருளாகும். அவனை ஞானத்தால் மட்டுமே அனுபவிக்க முடியும். அடுத்த சொல்லான ரிஷிகேஷ என்றால், ரிஷிகேஷ அனைவருடைய புலன்களையும் ஆளும் தலைவர், இன்பமும் நலமும் செல்வமும் பொருந்தியவர், இந்திரியங்களை ஆளுபவர். இவர் இந்திரியங்களை நியமிப்பவன், தேவர்களின் புலன்களையும் நியமிப்பதால் ரிஷிகேஷன் என்று அழைக்கப்படுகின்றான். இதனையே
ஹரிவம்சத்திலும் ரிஷிகானி இந்திரியான் யாக்ஷு தேஷாம் ஈஷோ யதோ பவான் ரிஷிகேஷ ததோ விஷ்ணு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கு ரிஷிகேஷ என்றால் புலன்கள் என்று கூறுபவர், ரிஷிகா என்றால் புலன்கள், அவற்றை நீ நியமிப்பதால் ரிஷிகேஷன். கேஷன் என்றால் நியமிப்பவன், தெய்வங்களில் விஷ்ணுவே கேசவன். இவ்வாறு மகிழ்வும் நிறைவும் சுகமும் ஐஸ்வர்யமும் உள்ளதால் ரிஷிகேஷன் என்ற திருநாமம் கொண்டான். அடுத்த சொல்லான பத்மநாபோ என்றால் இந்த உலகத்திற்கெல்லாம் காரணமாகிய அந்த கமலத்தை, தாமரையை நாபியில் தொப்புளில் உடையவர். பத்மம் என்றால் 100,000 கோடி. கால வியூகம்தான் பத்மம். காலத்தையும் விழுங்கிய பகவானிடமிருந்து காலம் கமல ரூபமாய் நாபியில், அதாவது தொப்புளில் தோன்றிற்று. அதில் ஆதிகவியாகிய பிரம்மா, அதாவது நான்முகன் தோன்றினார். புஷ்கரம், புண்டரீகம், பத்மம், சக்கரம் எனப்படுவதெல்லாம் காலம் ஆகும். இவ்வாறு நான்முகனின் பிறப்பிடமான தாமரையை உந்தியில் உடையவர். பிரளய காலத்தில் பிறப்பற்ற அந்த சர்வேஸ்வரனின் உந்தியில் இந்த உலகம் வைக்கப்படுகின்றது. ஆக பத்மநாபன் என்றால் நாபியிலிருந்து நீண்ட தண்டை உடைய தாமரை பூ அழகன் என்று பொருள். இந்த நீண்ட தண்டுடைய அந்த தாமரை எழுந்து மலர்கிறது. அதனுள் பிரம்மன் தோன்றுகின்றான். இவ்வாறு பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமான் மகாவிஷ்ணு. அடுத்த சொல்லான அமரப்பிரபு என்றால் தெய்வங்களுக்கு தலைவனாய் அவர்களை படைப்பு, அழிப்பு ஆகிய தொழில்களில் நடத்துபவர். அவரே தேவர்களின் தலைவர். படைத்தல் முதலான செயல்களை செய்யும்படி தேவர்களை நியமித்து அவர்களை வழி நடத்துவதால் அமரப்பிரபு எனப்படுகின்றார் மகாவிஷ்ணு. அமரப்பிரபு என்றால் மரணமற்ற உயிர்களின் தலைவன். இவ்வாறு தேவர்களை நிர்வகித்து அவர்களுக்கு சிருஷ்டி, சம்ஹாரம் முதலிய அதிகாரங்களை, அந்த பதவிகளை கொடுத்து நடத்துபவன் மகாவிஷ்ணு. இதனையே பிரம்மன் பகவானிடம் சொல்வது போல், பிரஜாபத்யம் த்வயா கர்ம சர்வம் மயி நிவேஷிதம். பிரஜைகளை பதியாயிருந்து ஆளும் அதிகாரம் உன்னால் எனக்கு தரப்பட்டது என்று தெரிவிக்கின்றார் நான்முகன். அடுத்த சொல்லான விஸ்வகர்மா என்றால் பிரபஞ்சத்தை செய்தவர். உலக வியாபாரங்கள் எல்லாம் தமது செய்கைகளாகவே இருப்பவர். விஸ்வகர்மா என்றால் பிரம்மனை படைப்பதற்கு முன்னும் பின்னும் அனைத்து செயல்களையும் செய்பவர். இந்த உலகத்தின் அனைத்து இயக்கங்களின் அதிபதி. இந்த உலகங்களில் உள்ள செயல்பாடுகள் அனைத்தும் அவனாலேயே நிகழ்கின்றன. இவ்வாறு அவனால் படைக்கப்பட்ட இந்த ஜகம் அவனுள் ஒன்றிவிடுகிறது. இந்த ஜகத் அவனுள் ஒன்றிவிடுகிறது. இதனையே தைத்திரிய யஜூர், இந்த உலகம் அனைத்தையும் யார் ஒருவன் தனது சரீரத்திலேயே அவிர்பாகமாக அளித்தானோ அந்த மகாவிஷ்ணுவை குறிக்கும். இதனையே தைத்திரிய ஆனந்தவள்ளியும் பகவான் பலவாக ஆவேன் என்றும் பலவாக பிறப்பேன் என்றும் சங்கல்பம் செய்தான் என்று எடுத்துரைக்கின்றது. அடுத்த சொல்லான மனு என்றால் சங்கல்பிப்பவர். தன் நினைவின் சிறு பகுதியாலேயே இந்த பிரபஞ்சத்தை படைப்பவர். மந்திர வடிவானவர். மனு என்றால் மனதில் நினைத்த மாத்திரத்திலேயே உலக நியதிகளை செய்பவன் என்ற பொருள். வேத மந்திரங்களாக வெளிப்படுபவர். இவ்வாறு உயர்ந்ததை பற்றி சிந்திக்கும் திறன் கொண்டவர் மனனசீல மனு. அது மட்டுமல்லாமல் மனு என்றால் சங்கல்பம் என்ற பொருள். இந்த சங்கல்பத்தின் ஒரு சிறு பகுதி மூலமாகவே அனைத்தும் படைக்கப்பட்டது. அவன் சங்கல்பம் செய்வதாலும் எண்ணுவதாலும் மனு எனப்படுகின்றான். மண் என்ற பதம் சிந்திப்பது அல்லது அறிவதை குறிக்கும். இதிலிருந்துதான் மனு என்பது வெளிவந்தது. அடுத்த சொல்லான த்விஷ்டா என்றால் பிராணிகளை பெயரோடும் உருவத்தோடும் செதுக்குபவர். சம்ஹார காலத்தில் எல்லாவற்றையும் அழிப்பவர். பிரளயம் போன்ற அந்த பெரிய விஷயங்களை சிறிதாக்குபவர். த்விஷ்டா என்றால் செதுக்குபவன். உருவமற்ற உருண்டையில் இருந்து கை கால் முதலியவற்றுடன் உருவம் உள்ளதும் அதற்கேற்ப பொருள் உள்ளதுமானதை உண்டாக்குபவன். இவ்வாறு தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள், தேவர்கள் என
பல வகையான அமைப்புகளையும் அந்த ரூபங்களையும் உருவாக்குபவர், பலவிதமான பெயர்களையும் படைத்தவர். இதனையே யஜுர்வேதம் பலவிதமான ரூபங்களை அங்கங்களுடன் செதுக்குவதால் த்விஷ்டா எனப்படுகின்றான். வேதங்கள் மூலமாக அவன் சித் மற்றும் அசித் ஆகியவற்றை படைத்தான். அனைத்தையும் படைத்த பின்னர் நாம ரூபங்களை அளித்தான் என்று புருஷ சூக்தமும் தெரிவிக்கின்றது. விஷ்ணு புராணமும் இதனையே அனைத்திற்கும் நாம ரூபங்களை அளித்த பின்னர் அவற்றின் கர்மங்களையும் அளித்தான் என்று எடுத்துரைக்கின்றது. அடுத்த சொல்லான ஸ்தவிஷ்ட என்றால் விரிவானவர். பிரளயத்தின் போது நுண்ணியதாக இருந்த சித் மற்றும் அசித்துக்களான தன் உடலை படைப்பின் போது விவரிப்பவர். மிக பருத்தவர். ஸ்தூல ரூபம் உள்ளனவாக காண்கின்ற சகல பதார்த்தங்களும் தாமாக விரிந்திருப்பவர். இதனையே விஷ்ணு புராணம் விஸ்தார சர்வ பூதஸ்ய விஷ்ணு சர்வமிதம் ஜகத், இவை அனைத்தும் விஷ்ணுவின் விரிதலே ஆகும், இவை அனைத்தும் அவனே என்று மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றது. இதனையே பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகிறார், நாஸ்தயந்தோ விஸ்தரஸ்யமே, அதாவது எனது விரிவுக்கு எல்லையே இல்லை என்று கூறுகிறார். இதன் மூலம் மகாவிஷ்ணுவே ஸ்தூல பொருட்கள் மற்றும் உயிரினங்களின் முழு பிரபஞ்சமாக மாறி உள்ளார். அனைத்து அலைகளும் கடலாக இருப்பது போல ஸ்தூல பொருட்களின் மொத்த உலகமும் விஷ்ணுவின் வடிவமாகும் என்பது தெரிகின்றது. முழு ஸ்தூல உலகமும் எப்பொழுதும் அவருடைய சொந்த தெய்வீக வடிவம் என்பதை நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது. கடைசி சொல்லான ஸ்தவிரோ துருவக என்றால் பழமையானவரும் நிலையானவரும், எவர் தேவர்களுக்கும் முன் உண்டானாரோ, எல்லா காலத்திலும் நிலைத்திருப்பவரோ அவரை குறிக்கும். மாறுதல் இல்லாதவர். பகவான் எப்பொழுதும் உள்ளவன். இவன் அனைத்தின் காரணமாக உள்ள பொழுதிலும் மண் முதலான பலவற்றை விட இவன் வேறுபட்டவன் என்பதை இந்த திருநாமம் ஸ்தவிர என்று உணர்த்துகிறது. இவன் எப்பொழுதும் உள்ளான் என்பதை குறிக்கிறது. இவன் காலம் முதலியவற்றின் உதவியை சிருஷ்டித்தல், அதாவது படைப்பு போன்ற லீலைகளுக்கு மட்டுமே இந்த காலத்தை எடுத்துக்கொள்கிறான். அதன் கட்டுப்பாட்டில், அதாவது காலத்தின் கட்டுப்பாட்டில் பகவான் இல்லை. பகவானுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த காலம் உள்ளது. உதாரணமாக பால் தயிராக மாறுவதற்கு காலத்தை எதிர்பார்த்து உள்ளது. அப்படிப்பட்ட அந்த காலத்தையே தனது சங்கல்பம் மூலமாக சுழல வைக்கின்றான் மகாவிஷ்ணு. இந்த காலச்சக்கரம், உலகம் என்ற சக்கரம், யுகம் என்ற சக்கரம் ஆகியவற்றை கேசவன் தனது சங்கல்பம் மூலமாகவே சுழல வைக்கின்றான். இந்த காலத்தை கட்டுப்படுத்துகின்றான். வைகுண்டத்தில் உள்ளபடி அவன் காலத்தை தனது விருப்பப்படி இயக்கி வைக்கின்றான். இந்த காலம் பகவான் முன்பாக சக்தியற்று உள்ளது. எனவே பகவான் மாறாமல் எப்பொழுதும் நிலையாக இருப்பவன், எக்காலத்திலும் நிலைத்திருப்பவன். இவ்வாறு துருவக என்றால் மாறாமல் நிலைத்திருப்பவன், தனது ஸ்வரூபத்தினின்றும் நழுவாதவன், ஜெயிக்க முடியாதவன், எங்கும் இருப்பவன், மாறாதவன். இந்த சிருஷ்டி மாறுபாடு அடைகின்றது என்றால் அது காலத்தின் மூலமாகவே. சிருஷ்டி தொழில் காலத்தை அனுசரித்து செய்வதால் தோன்றினாலும் பரமபுருஷன் காலத்தின் வசத்தில் இல்லை. காலமே அவன் வசம் உள்ளது. பகவானே காலத்தை வசப்படுத்தி உள்ளான். பரமபதத்தில் காலம் சக்தியற்றதாக உள்ளது. இந்த ஸ்லோகம் தமிழ் வரிகளில் சாட்சி ரூபன் புலன்களாலும் பத்மநாபன் சூரர் தலைவன் உலகின் சிற்பி மந்திர ரூபன் காக்கும் முடிக்கும் பெரியோன். மீண்டும் இந்த ஸ்லோகம் அப்ரமேயோ ரிஷிகேஷ பத்மநாபோ மரப்பிரபு விஸ்வகர்மா மனுஸ்வஷ்டா ஸ்தவிஷ்டஸ்தவிரோ துருவஹ. உங்களுக்காக இந்த பதிவை வழங்கியவர் அடியேன் குமுதவள்ளி கிருஷ்ண ஸ்ரீனிவாசதாசி, ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிலையம், காட்பாடி, வெள்ளூர். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பகுதியில். நமஸ்காரம்.